வணக்கம் இந்தியா. நான்காவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவி கொண்டிருக்கிறது. மெயினாக ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், தென் யூஎஸ் ஈரான் டென்ஷன் இன்னும் அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் அதை தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. அதனால் நிஃப்டி இன்னைக்கு அரௌண்டு ஒரு 29 புள்ளிகள் குறைந்து 24,366 24,400க்கு கீழே முடிவடைந்திருக்கிறது. மேலும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா இன்னைக்கு 0.25% லோவர், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% பிலோ அண்ட் 11.5 இருக்குது. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் பார்த்தோம்னா 24,361.90 அண்ட் மூவ்டு இன் அ வாலட்டைல் ரேஞ்ச். இன்ட்ராடே ஹை பார்த்தோம்னா 24,405.20, லோ பார்த்தோன்னா 24,296.80. ஸோ இண்டெக்ஸ் ஒரு ரெக்கவர்ட் ஷார்ப்லி ஃப்ரம் த டேஸ் லோன்னே சொல்லலாம். அதே மாதிரி கிராஸ்ட் 24,400 2 மணிக்கு. ஆனால் நிற்க முடியல. ஃபைனல் ஹவரில் இன்றைக்கும் இந்த செல்லிங் ப்ரெஷர் கடந்த 3 நாட்களாக அந்த ஃபைனல் ஹவரில் தான் ஒரு ப்ரெஷர் வருது. ஸோ அது ரிட்டர்ன்டு. அதனால் இண்டெக்ஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் லோவர் லெவல்லேருந்து இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸை திருப்பி குறைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ப்ரைஸ் டிஸ்கவரி டியூரிங் த க்ளோசிங் ஆப்ஷன் செக்ஷனில் ஸோ அந்த ஃபினிஷ் ஆஃப் பார்த்தோன்னா கொஞ்சம் பெட்டராக முடிவடைய வைத்தது என்று சொல்லலாம். ஸோ ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கீ கன்சர்ன் சொன்னது போல். பட் க்ரூட் பார்த்தோன்னா $88 per பேரலாக இருக்கிறது. ஸோ வீக்லி கெயின் ஆஃப் மோர் தென் 5%ங்க. அது ஏன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த யூஎஸ்னுடைய டாக்டிக்ஸ் ஈரான் இஸ் ஆல்சோ என்ஜாயிங். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்பதில் எல்லாருமே ரொம்ப கீனாக இருக்காங்க. இதுமாதிரி ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்ததுன்னு சொல்லலாம். மிட் கேப் 0.53% வீழ்ச்சி, ஸ்மால் கேப்பும் 0.69% விழுந்திருக்கு. ஸோ இண்டிகேட்டிங் ஒரு ப்ராடர் செல்லிங் ப்ரெஷரை பார்க்க முடிஞ்சது. அட்வான்சஸ் 1,112, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1,853. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது வீக்காக இருக்கிறது. 111 பங்குகள் 52 வீக் ஹை, 76 பங்குகள் 52 வீக் லோ, 115 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 87 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணி உள்ளது. துறைகளில் பார்த்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரே ஒரு துறை ஒண்டி தான் ஹையரில் இருக்குது. பாக்கி எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். மீடியா ஒண்டி தான் ப்ளஸ்ஸு. பாக்கி ஃபார்மா, மெட்டல், மிட் செலக்ட்லாம் இன்றைக்கி பெருசாக விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்டார்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பாரதி ஏர்டெல், அதானி போர்ட், அதானி என்டர்பிரைசஸ், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி வந்தது. ஏன்னா நல்லா வீழ்ச்சி அடைந்ததுனால. மறுபுறம் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீழ்ச்சி, ஜியோ ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் செல்லிங், தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ், தென் ஹிண்டால்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓஎன்ஜிசியும் இன்றைக்கி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மெயினாக பாரதி ஏர்டெல் ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர் ஆன் நிஃப்டி 50 பாயிண்ட்ஸுக்கு. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4.32% விழுந்திருக்கு. மெயினாக அவங்களுக்கு ரிசல்ட் சும்மா இருந்ததுனால. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு சூப்பர் ரெவென்யூவை காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா 9.78% பைசஸ் 9.87. ஸோ பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் மண்டே அன்னைக்கு பார்த்தோன்னா சவுத் இந்தியா பேஸ்டு லலிதா ஜுவல்லரி IPO இருக்குது. அதனால் இந்த ஜுவல்லரியை பற்றி ஒரு சின்ன இன்புட்டையும் இப்போ கொடுக்க விருப்பப்படுறேன். இந்தியாவுடைய லிஸ்டட் ஜுவல்லரி பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட ரெவின்யூ க்ரோத் நம்ம 2022லேருந்து 2026 காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 34%. அதே இது 19லேருந்து 26 வரையும் பார்த்தோன்னா வெறும் 22% தான். கிட்டத்தட்ட
ஒரு 1.4 ட்ரில்லியன் இன் ரெவென்யூ, 1,40,00,000க்கு மேலே ரெவென்யூ அண்ட் ஜுவல்லரி ஸ்டோர் மூலிமா இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் 22% ஜிஎஸ்சிஆர்லேருந்து ஸோ வந்திருக்கு. மேலும் இந்த growth வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிறைய ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் அஸ் வெல் அஸ் ஒரு ஸ்ட்ராங் ரெவென்யூ growth, அது வந்து ஒரு ஹெல்த்தி கன்சம்ஷன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெட்டராக போயிட்டுருக்கு. ஸோ மேலும் இந்த மார்க்கெட் கேப் ஆஃப் ஜுவல்லரி அக்ரிகேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 23% சிஏஜிஆர் ஒரு FY 22-26. ஸோ மோர் விசிபிள், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 12 to 15 months-ஆக 50% growth-ஐயும் காமிச்சிருக்குங்க. அதுமாரி கல்யாண் தங்கமல் ஜுவல்லரிலாம் பார்த்திங்கன்னா they are experiencing on the good CAGR growth. So they have been the மெயினாக டாப் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். இப்போ இவங்கள லலிதாவை பொறுத்தவரையிலையும் they are just coming only on South India presence with இன்னொரு ஒரு 10 பிரான்ச் அவுட்லெட்டும் கொண்டு வராங்க. ரெண்டாவது இப்போ எல்லாருமே ஏன் இந்த ஐபிஓ ஏன் இந்த லிஸ்டிங்க்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி, அதாவது ஜுவல் வாங்குறாங்கல்ல, அது வந்து ஃபுல்லாக பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமானதுனால அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பணம் இருந்ததுன்னா தே வில் ரெடியூஸ் த காஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களால வந்து காம்படிஷன் வந்து பெட்டராக மார்க்கெட்டில் காம்பீட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் டிரைவர்ஸ் அது வந்து இன்டாக்டாக இருக்குங்க. அதாவது ஆர்கனைஸ்டு மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. முதல்ல அன்ஆர்கனைஸ்ட் நிறையா இருந்தது இல்லையா, அது ஷிஃப்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது ஒரு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸில் வந்து ஃபேஷன் சென்ட்ரிக் அப்கிரடேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதுவும் எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸும் தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தட். மூன்றாவது லார்ஜ் கேட்டகரி சைஸ் வித் கன்சாலிடேஷன் பார்த்திங்கனாக்கா ஒரு டாப் பிளேயராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மேலும் ஒரு பையர்ஸ்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வராங்க. ஸோ அதனால் ஓவராலாக ஒரு ஷார்ட் டேர்முக்கும் அது பெட்டராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15,000 ரூபா தேவைப்படுது. சப்போஸ் இது வரலையும் எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, நான் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க எங்களை அணுகினா அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயங்களை சொல்கிறோம். மேலும் இன்றைய தினம் தங்கம் 84 ரூபாய் அதிகரித்து 1,53,000-லையும், வெள்ளி 186 ரூபாய் குறைந்து 2,35,000-லையும், குரூட் ஆயில் 32 ரூபாய் அதிகரித்து 7,789-லையும் வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைய தினமும் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நன்றி, வணக்கம்.